முன்னொரு காலத்தில் ஒரு செல்வந்தன் இருந்தான். தன்னுடைய செல்வ பலத்தால் அனைவரையும் அடக்கி ஆள நினைப்பவன். அப்படிப்பட்டவன் வாழ்ந்து வந்தான். அதே ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். தன்னுடைய தன்மானத்தை யாரிடமும் விட்டு விலகுவதில்லை. தான் உண்டு, தன் வேலை உண்டு, பொறுப்பாக செய்வார். இவர் மட்டும் அந்த செல்வனுக்கு அடிபகிர்ந்து போவதாக இல்லை, உதவி தேடி போவதாக இல்லை. இப்படி சிறிய விவசாயியாக இருந்தாலும் தன்னுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்தால் அதை தன்மானத்தோடு வாழ நினைப்பவன் அந்த விவசாயி. சரி, இவனை எப்படியாவது நான் கட்டுப்பாட்டுக்கு வராதவனை இவனை எப்படியாவது கொண்டு குவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் அழைப்பு விடுகிறான் அந்த செல்வந்தன். வாரும் ஐயா, என் வீட்டு புழக்கடையில் மரமெல்லாம் மண்டி கிடக்கிறது, அது சரி செய்ய வேண்டும், உனக்கு ஊதியம் கொடுக்கிறேன் என்றால் அதுக்கு செவிசாய்த்து உடன்பட்ட விவசாயியும் அங்கே வருகிறார். அப்போ வருகின்ற போது அதற்கு முன்னரே நான் காப்பி தண்ணீர் குடிக்கிறேன், நீங்கள் உழைத்து களைத்து வந்திருக்கிறீர்கள், நீங்கள் சாப்பிடலாம் என்று காப்பியில் விஷம் கிடந்து கொடுக்க அதை பருக நினைக்கிறார். ஆனால் எனக்கு உதவி என்றால் அந்த பரம்பொருள் கொடுப்பான், நீங்கள் யார் கொடுப்பதற்கு, உழைத்த உழைப்புக்கு கூலி தந்தால் போதும் என்று நினைப்பவன் அந்த காப்பி தண்ணீரை அங்கே வைக்கிறான். அங்கே அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்த ஒரு அணில் அதன் மேல் பட்டு கீழே செந்துகின்ற போது அங்கே ஒரு கோழி அதை உறிஞ்சுகின்ற போது அந்த கோழி அங்கே இறந்து விட்டது. அப்போது விவசாயி சொல்கின்றான், உங்களுடைய ஆணவத்தாலும் உங்களுடைய பலபலத்தாலும் என்னால் கொள்ள முடியவில்லை, என்னுடைய தன்மானத்தால் இறைவன் அந்த பரம்பொருளை என்னை காப்பாற்றினார் என்று சொன்னார் அந்த விவசாயி. அந்த செல்வந்தனும் வெற்றி தலைகுனிந்தான். நானும் இக்கதையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.